குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12th பிஸ்னஸ் மேக்ஸில் 7th சாப்டர் வந்து ப்ராபிலிட்டி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 7.1ல் 18th சம் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள். அசியூம் தட் ஏ ட்ரக் கேசஸ் ஆஃப் சீரியஸ் த சைடு எஃபெக்ட் அட் ஏ ரேட் ஆஃப் 3% ஃபார் 100 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது முன்னாடி எழுதிக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், 3% அப்படின்னு கொடுத்துருக்கான். 3% ஃபார் 100 அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ 3% ஃபார் 100 அப்படிங்கிறதுனால இதில் ப்ராபிலிட்டி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராபிலிட்டி வந்து பார்த்தீங்க, ப்ராபிலிட்டி தட் த பேஷன் ஆஸ் ஏ சைட் எஃபெக்ட் அப்படின்னு இங்கே பாருங்கள், பி அப்படிங்கிறது ப்ராபிலிட்டி தட் த பேஷன் ஆஸ் எ சைட் எஃபெக்ட். அது என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 3% ஃபார் 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பி அப்படிங்கிறது 3/100. ஓகேங்களா? இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.03. அப்போ பி. க்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 மைனஸ் பிங்களா? அப்போ 1 மைனஸ் பி அப்படிங்கிறது 0.03ங்களா? இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க? 0.97 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ Q அப்படிங்கிறது 0.97, P அப்படிங்கிறது 0.03. அடுத்து N பார்த்தீங்க அப்படின்னா அவன் கொடுத்துருக்கான். N அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதில் Nங்கிறது 10. பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே சைடு எஃபெக்ட் பாருங்கள். அட்லீஸ்ட் வாட் இஸ் த ப்ராபிலிட்டி தட் அட்லீஸ்ட் 1% will have side effect in a random sample of the 10% அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ 10% அப்படிங்கிறது தான் n. ஓகேங்களா? அப்போ அட்லீஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கிறது. வாட் இஸ் த ப்ராபிலிட்டி தட் அட்லீஸ்ட் 1% அப்படின்னு கொடுத்துருக்கான். will have side effect அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ P of capital X greater than or equal to 1 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா P of capital X equal to small x ஃபார்முலா NCX P of X Q power n minus x அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஓகேங்களா? அப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கேபிட்டல் X greater than or equal to 1 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 minus P of X equal to 0. அப்போ 1 minus இப்போ ஃபார்முலா n அப்படிங்கிறது என்னங்க? 10ங்களா? அப்போ 10C0. P அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 0.03ங்களா? அப்போ 0.03 ஹோல் பவர் எக்ஸுங்கிறது 0. இது 0. Q அப்படிங்கிறது 0.97 10 மைனஸ் 0. ஓகேங்களா? அப்போ 1 மைனஸ் இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. அப்போ அது 0.97 ஹோல் பவர் 10. ஓகேங்களா? அப்போ 1 மைனஸ் இதை 10 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 0.7374 அப்படின்னு கிடைக்குங்க. மல்டிபிள் பண்ணி பார்க்கணுங்க நீங்கள். இப்போ மைனஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 0.2626. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாங்களா? பாருங்கள், 19th சம்மு. சரிங்களா? 19th சம் கொடுத்துருக்காங்க. இதில் ரெக்கவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அசியூம் தட் த ப்ராபிலிட்டி ஆஃப் ரெக்கவரி இஸ் 0.73. இதுதான் நம்ம P அப்படின்னு எடுத்துருங்க. சரிங்களா? ரெக்கவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ P ஈக்குவல் டு 0.73 அப்படின்னு எடுத்துக்கிறேங்க. சரிங்களா? அப்போ Q அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1 மைனஸ் Pங்க. அப்போ 1 மைனஸ் 0.73 இது மைனஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 0.27 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? N அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 5 மைஸ் ரெக்கவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ n ஈக்குவல் டு 5. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் இஸ் த ப்ராபிலிட்டி தட் அட்லீஸ்ட் 3 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அட்லீஸ்ட் 3 அப்படிங்கிறதுனால P ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 3. அட்லீஸ்ட் 3. சரிங்களா? அப்போ அட்லீஸ்ட் 3 அப்படிங்கிறது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 3. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ P ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா NCX P ஆஃப் எக்ஸ் Q பவர் n மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகேங்களா? இதில் P ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னா 1 மைனஸ் P
P of சரிங்களா 1 மைனஸ் சரி greater than or equal to 3 அப்படிங்கிறது 3 விட அதிகம் அப்படின்னு சொல்லாங்க சரிங்களா அப்போ என்னென்ன எடுத்துக்கலாம் 3 எடுத்துக்கலாம் 4 எடுத்துக்கலாம் 5 எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எதனா 5 என்னங்கிறது 5ங்களா அப்போ பாருங்கள் எடுத்துக்கிறேன் 3 கேபிட்டல் X equal to 3 plus P of X equal to 4 plus P of X equal to 5 இதில் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் பாருங்கள் n அப்படிங்கிறது 5ங்களா சரிங்களா 5 C X அப்படிங்கிறது 3ங்களா 5C3 அப்போ P அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 0.73ங்களா 73 ஹோல் பவர் X Q அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 0.273ங்க n minus x 5 minus 3 ப்ளஸ் அடுத்து 5C 4 கொடுங்க இந்த இடத்துல 4 அப்போ 0.73 ஹோல் பவர் 4 அடுத்து 0.27 5 minus 4 3ங்கிற இடத்துல 4 சப்ஸ்டிட் பண்ணணுங்க ஓகேங்களா சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்களா ஆன்சர் கிடச்சிரும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ப்ளஸ் 5C 4ங்கிற இடத்துல 5 சப்ஸ்டிட் பண்ணுங்கள் 0.73 ஹோல் பவர் 5 0.27 5 minus 5 ஓகேங்களா எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் இதில் பாருங்கள் இது எது காமனாக வெளியெடுக்கலாம் அப்படின்னா 0.73 ஹோல் கியூ அப்படிங்கிறது தான் காமனாக இருக்குது 3லேயும் சரிங்களா 3 டேர்ம்லேயே வந்து என்ன காமனாக இருக்குது பார்த்தீங்கன்னா 0.73 தான் காமனாக இருக்குது அப்போ 0.73 ஹோல் கியூபை காமனாக வெளியில் எடுத்துட்டேன் சரிங்களா இது 5C3 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்ன எழுதலாங்க 5 into 4 into 3 1 into 2 into 3 into இது 0.27 ஹோல் பவர் 5 minus 3 ஸ்கொயர் அப்படின்னாருங்களா சரிங்களா அப்போ என்ன எழுதிக்கலாங்க 0.27 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் இது 5C4 வேல்யூங்க NCR NCN minus R அப்போ 5 இன்ட்டு 0.73 ஹோல் கியூப் போயிடுச்சுங்க 0.73 இருக்கும் இது 0.27 ஹோல் பவர் 1 சரிங்களா ப்ளஸ் இதோட வேல்யூ 1 இதோட வேல்யூ 1ங்க 0.73 ஹோல் ஸ்கொயர் வெளியில் போயிடுச்சு கியூப் வெளியில் போயிடுச்சு அப்போ மீதி என்ன இருக்குங்க 2 டைம்ஸ் இருக்குங்களா 0.73 ஹோல் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் ஓகேங்களா 3 கேன்சல் பண்ணிட்டேன் 2 டைம்ஸ் அப்போ 0.73 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன கிடைக்குன்னா 3890 அப்படிங்கிறது கிடைக்குங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5 2s are 10 0.27 ஹோல் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கணும் பாருங்கள் 5 2s are 10 இது பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0.0729 ப்ளஸ் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா 0.9855 ஓகேங்களா ப்ளஸ் இது மல்டிப்ளை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா 0.5329 ஓகேங்களா அப்போ 0.3890 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு 2.2474 அப்படிங்கிறது கிடைக்கும் ஆட் பண்ணி பார்க்கணுங்க நீங்கள் இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பார்க்கணுங்க அப்போ 0.8742 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஓகேங்களா அது மல்டிப்ளை பண்ணுங்க கரெக்டாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம போடுறதுனால ஈஸியாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம் ஓகே நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாங்களா லாஸ்ட் சம் 7.1 லாஸ்ட் சம் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்கள் an experiment success twice as often as it fails what is the probability that in next 5 trials 3 will be 3 success and அட்லீஸ்ட் 3 சக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சக்ஸஸ் ட்வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ சக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்வைஸ் அப்படிங்கிறனால சக்ஸஸ் அப்படிங்கிறது P அப்படின்னு எடுத்துக்கிறேங்க ஃபெயில் அப்படிங்கிறது Q அப்படின்னு எடுத்துக்கிறேங்க சரிங்களா அப்போ என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்வைஸ் as often as it fails அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்போ ஃபெயில் பார்த்தீங்கன்னா ட்வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான் 2Q அப்படின்னு எடுத்துக்கலாம் P equal to 2Q அப்படின்னு எடுத்துக்கிறேங்க சரிங்களா இப்போ Q அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்ன எழுதிக்கலாங்க 1 minus P அப்படின்னு எழுதிக்கலாங்க இதை மல்டிபிள் பண்ணால் 2 minus 2P இங்கே P இருக்குங்க minus 2P இந்த பக்கம் வச்சு அப்படின்னா P plus 2P equal to 2
அப்போ 2p + p 3p = 2. அப்போ p = 2/3. அப்போ b கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? பாருங்கள், நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்ன கொடுத்துருக்கான்? சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம p அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா twice as often as it fail அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ ட்வைஸ் அப்படிங்கிறது 2 டைம்ஸுங்களா, அது ஃபெயில் அப்படிங்கிறது ட்வைஸுங்களா. அப்போ பிங்கிறது சக்ஸஸ் p அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா க்யூங்கிறது ஃபெயில் சக்ஸஸ் அப்படிங்க. சக்ஸஸ் p எடுத்துட்டோம் அப்படின்னா க்யூங்கிறது ஃபெயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2p. சரிங்களா? அதான் எடுத்துருக்குங்க. p = 2p அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? q அப்படிங்கிறது நமக்கு தெரியும், 1 - p அப்படிங்கிறது தெரியும். இது மல்டிப்ளை பண்ணிட்டுங்க. 2 1s are 2 -2p. -2p ஈக்குவலுக்கு என்ன வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆட் பண்ணால் 3p = 2, p = 2/3 அப்படின்னு எழுதிட்டுங்க. ஓகேங்களா? அப்போ p கண்டுபிடிச்சாச்சு. q அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1 - pங்களா. அப்போ 1 - 2/3. 3 1s are 3, 3ல் 2 போச்சுன்னா 1 ஆயிருங்களா. அப்போ 1/3. அப்போ க்யூங்கிறது 1/3. சரிங்களா? pq கண்டுபிடிச்சாச்சு. அப்போ n அப்படிங்கிறது அவனே கொடுத்துருக்கான். சரிங்களா? 5 அப்படின்னு கொஷினில் அவனே கொடுத்துருக்கான். என்னங்கிறது 5 அப்படிங்கிறது அவனே கொடுத்துருக்கான். சக்ஸஸ் ட்வைஸ் often as it fails, what is the probability that in next 5 trial அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்போ 5 அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கணுங்க? n அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ n = 5. அப்போ ஃபஸ்ட்டு இது பாருங்கள், p of capital X = small x ncx p of x q⁴n - x ஃபார்முலா. ஃபஸ்ட்டு 3. சரிங்களா? 3 சக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துங்க, 3 சக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. p of capital X = 3 சப்ஸ்டிட் பண்ண போகிறேங்க. 5c3. ஓகேங்களா? அப்போ எக்ஸுங்கிறது 3ங்களா. p அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2/3 ஹோல் பவர் 3. க்யூங்கிறது பார்த்தீங்கன்னா 1/3 5 - 3. ஓகேங்களா? அப்போ 5c3 அப்படிங்கிறது 5 × சரிங்களா 4 × 3 by 1 × 2 × 3. இங்கே 2/3 பார்த்தீங்கன்னா 8. இது 3 3s are 9, 9 3s are 27. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்களா 2 டைம்ஸுங்களா. அப்போ 1/9 அப்படின்னு எழுதிக்கலாம். 3 3 கேன்சல் பண்ணேன், 2 2s are கேன்சல் பண்ணிட்டேங்க. ஓகேங்களா? இது 5 2s are 10, மல்டிபிள் பண்ணால் 80. இது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணால் 243. ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஷின் ஆன்சர் இதுதான். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 3 அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ p of capital X greater than or equal to 3. ஓகேங்களா? அப்போ n = 5ங்கனால 5 டைம்ஸ் 3 + 4 5. ஓகேங்களா? 5 வரையிலும் எடுத்துக்கணும். ஏன்னா 5 தான் கொடுத்துருக்கான். 3 அதிகமாக இருக்கனால n = 5னா 3 4 5 வரைக்கும் எடுத்துட்டேங்க. ஓகே, ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறேன் பாருங்கள். அப்போ என்ன வருங்க? 5c3. ஓகேங்களா? இது பார்த்தீங்களா பிங்கிறது என்னது 2/3 ஹோல் 3. அடுத்து க்யூங்கிறது 1/3. சரிங்களா? 5 - 3. அடுத்து பார்த்தீங்களா 5c4. அடுத்து 2/3 ஹோல் பவர் 4. அடுத்து 1/3 5 - 4. அடுத்து 5 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 5c5 2/3 ஹோல் பவர் 5 1/3 5 - 5. ஓகேங்களா? இது 5c3 அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெரியுங்க. எல்லாத்தையும் காமனாக எடுத்துக்கலாங்களா. இது 2/3 ஹோல் பவர் க்யூபை காமனாக எடுத்துக்கலாங்களா. இப்போ காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இல்லை பாருங்கள், இது 2 டைம்ஸு. இப்போ 3 பவர் க்யூபு 3 பவர் ஸ்கொயர்டு. அப்போ காமனாக என்ன எடுத்துனா 3 பவர் 5 வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா சரிங்களா. அப்போ என்ன வரும்னு பாருங்கள். 5c3 நமக்கு ஏற்கனவே போட்டிருக்கோம், இப்போ தான் போட்டோம் 10ன்னு வந்துடும். அப்போ 10. ஓகேங்களா? அப்போ இன்ட்டு இது 2 க்யூப் 2 2s are 4, 4 2s are 8. இது 3 க்யூபும் 3 ஸ்கொயர்டும் வெளியில் எடுத்துட்டேன் 3 பவர் 5 ப்ளஸ் 5c4 வேல்யூ 1. ஏன்னா 5 NCR NCN-r ஃபார்முலா யூஸ் பண்ணால் 5 மட்டும் வருங்க. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 வெளியில் போச்சுன்னா 2 பவர் 4 டைம் என்ன 16. ஓகேங்களா? அடுத்து இது 1 வேல்யூ, இது 1 வேல்யூ, இது 2 பவர் 5ங்கிறது 32. ஓகேங்களா? அப்போ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 192/2 பவர் 243 அப்படின்னு வருங்க ஆன்சர். இல்லை 80 இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 192 / 3 பவர் 5ஓட வேல்யூ 243 அப்படின்னு வருங்க. இந்த மல்டிபிள் பண்ணி பாருங்கள். மல்டிபிள் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா? இதோட எக்ஸசைஸ் 7 பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து 7.2 அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம்.